வருங்கால அரசு பணியாளர்களான சென்டமாப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னுடைய ஒலி உங்களுக்கு எல்லாம் தெளிவா கேக்குதுங்களா? அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க, நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம். என்னுடைய ஒலி உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா? குட் மார்னிங் சார், கிளியர் சார். நன்றி நன்றி நன்றி. வகுப்பிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று சென்டமாப்பின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு குட்டி கதை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உண்மை. அதாவது நம்ம உடலில் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு உண்மையை பார்க்க போறோம். எல்லாம் நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு உண்மையாகவும் இருக்கும். எல்லாரும் உங்க கையை நல்லா இப்படி தேய்ங்க. நல்லா இப்படி தேய்ச்ச பிறகு இப்படி இது பண்ணுங்க. 2 கையும் சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு 2 விரலையும் இப்படி ஒரு ஆள்காட்டி விரலை இன்னொரு ஆள்காட்டி விரல் பார்க்குற மாதிரி இப்ப நேரா கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் ஒண்ணு எடுத்து உங்களுடைய, நல்லா பாருங்க, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகக்கூடாது. முழுக்க முழுக்க என்னைய பத்தியும் நான் இந்த இது மாதிரி செஞ்ச சொன்ன இந்த கையை இப்படியே தான் வச்சிருக்கணும். உங்களுடைய கண்கள் இந்த 2 விரல்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்னுடைய குரல் மட்டும் நல்லா கேளுங்க, நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மந்திர சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மூலமா உங்களுடைய 2 விரல்களையும் நல்லா இறுக்கி கட்ட போறேன். சரிங்களா? நல்லா பாருங்க. இங்க நான் சொல்ல சொல்ல இங்க என்னுடைய டீமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அந்த நான் சொல்றது நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா 2 விரலையும் என்ன பண்ண போறேன், ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்னொரு ஒரு சின்ன நூலை வச்சு கட்ட போறேன். சரிங்களா? இப்ப நல்லா இன்னும் உணர்வீங்க. உங்களுடைய ஒரு ஆள்காட்டு விரலும் ஆள்காட்டு விரலும் சேருவதை நல்லா உணர்வீர்கள். நிச்சயமா இது எல்லார்ட்டையுமே அது நடந்திருக்கணும், நடக்கும். ஏன்னா நான் சொன்னதை நீங்க முழுமையா கவனிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய மூளை என்ன பண்ணும்னா அதை நம்பும். இந்த மூளை நம்புவதால் உங்களுடைய உடலம் அதற்கு ஏற்றபடி நிச்சயமா செயல்படும். இவ்வாறு தான் உங்களுடைய மூளையை நீங்கள் முதலில் நம்ப செய்ய வேண்டும். எல்லாம் கையை எப்படி வச்சுருந்தா எடுத்துருங்க. உங்க மூளையை நீங்க முதல்ல நம்ப செய்யணும். உங்க மூளைகிட்ட நீங்க முதல்ல சொல்லுங்க, நம்ம ஒரு அரசு பணியாளர், இந்த வரக்கூடிய தேர்வை நம்ம வெற்றி பெறுறோம், நிச்சயமா நம்மளால முடியும், நாம் சாதிக்கிறோம், நமக்கு சோர்வு வேண்டாம், அயற்சி வேண்டாம், சரிங்களா, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத நம்மளை வந்து மட்டுப்படுத்துகிற நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவுமே வேண்டாம். நம்ம தான் ஸ்ட்ராங், நம்ம படிக்கிறது தான் சரி, நம்ம படிச்சதுல நமக்கு மறக்காது, நம்ம படிச்சது மட்டும்தான் நம்ம பரீட்சையில வரும் அப்படிங்கிறத உங்க மூளைகிட்ட நீங்க திரும்ப 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 சொல்லி அதை பதிய வைங்க. நம்ம மூளை அதற்கு ஏற்றவாறு உங்களது உடலை அதை தயார் செய்யும். இதை மட்டும் நீங்க தினமும் செஞ்சு பாருங்க. நீங்க 5 மணிக்கு அலாரம் வச்சு கிளம்பணுங்கிற அவசியமே இல்லை. இதை நீங்க உங்க மூளையில பதிவு பண்ணீங்கன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களது மூளை உங்களை எழுப்பும். இதை நான் உணர்ந்திருக்க அனுபவபூர்வமா நான் உங்கள்கிட்ட அதை சொல்றேன். சரியா? இந்த ஒரு சிறிய கருத்தோடையே இன்னைக்கு நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு புதிதாக வந்திருக்க மாணவர்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய மாணவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மீண்டும் நல்ல காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் தான் பார்க்க போறோம். சரியா? யாருக்கும் எதுவும் சந்தேகம் வந்தா கேளுங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேர்ச்சொல் அறிதல் என்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம பழைய வினாத்தாள்களா இருந்தாலும் சரி, அதாவது பழைய பாடத்திட்டமா இருந்தாலும் சரி, புதிய பாடத்திட்டமா இருந்தாலும் சரி, அதனால இந்த வேர்ச்சொல் அறிதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இப்ப அது சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அழகு 1ல சொல் என்கிற இன்னொரு பிரிவுல வேர்ச்சொல் அறிதல்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ச்சொல் அறிதல்ங்கிறதோட மட்டும் உடல அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ச்சொல் அறிதல், அப்புறம் வினை சொல்லிலிருந்து மன்னிக்கணும், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், அப்புறம் பெயரச்சம் வகை அறிதல். இது எல்லாமே எதுல இருந்து கேட்கறாங்கன்னா வேர்ச்சொல் அறிதல்ல இருந்து கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வேர்ச்சொல் அறிதல்ங்கிற அந்த ஒரு பகுதியை படிக்கிறதன் மூலமாகவே என்ன பண்ணிடலாம்,
வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று கண்டுபிடிக்கிறது, வினையெச்சம் கண்டுபிடிக்கிறது, வினையாளனின் பெயர் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பெயரெச்சம் வகையறிதல். இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். நம்ம அறிமுக வகுப்புலையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வகுப்புலையும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு பகுதி படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் பயன்படுமானா நிச்சயமா இல்லை. நம்ம சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒன்னோட இன்னொன்னு சேர்ந்த மாதிரி இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு இங்கே நம்ம வேர்ச்சொல் அறிதல்ல வினைச்சொல் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனை பெயர்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்புலையும் பயன்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சொல்லுக்கு மற்றும் நிறைய இடத்துலயும் நான் அதை பார்த்திருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த சந்திப்பிழை இருக்கு இல்லையா, இங்க சந்திப்பிழையில வந்து எங்க உங்களுக்கு வேர்ச்சொல் பயன்படும் நீங்க கேட்பீங்க. உண்மையாகவே சந்திப்பிழையை கண்டுபிடிக்கிறதுல வேர்ச்சொல் தான் வந்து அதிகப்படியான ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. எப்படின்னா, இப்ப சந்திப்பிழைனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது வரக்கூடிய பிழை தான். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு பிழையும் கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து குடுத்தான்னு சொல்லி ஒண்ணு போடுறோம். இது நம்ம சாதாரணமா பாக்குறதுக்கு கொடுத்தான்ங்கிறது கரெக்டா தானே இருக்கு. அவன் எனக்கு வாக்கு கொடுத்தான், பேனா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம இயல்பா தானே இருக்குங்கிற மாதிரி தோணும். ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா இதனுடைய வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா குடுன்னு இருக்கு. சரிங்களா? குடுங்கிறது வந்து நமக்கு ஒரு வேர்ச்சொல்லானா கிடையாது. ஆனா சரியான வேர்ச்சொல் அது கொடு. சரிங்களா? அப்ப இந்த வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த வகுப்புல நம்ம கத்துருவோம். இதனுடைய பயன் நமக்கு ஒட்டுமொத்த சிலபஸ்லயுமே எங்க நமக்கு சின்ன சின்ன இடத்துல நமக்கு என்ன பண்ணும், நிச்சயமாக பயன்படும். சரியா? அதனால வகுப்பு நல்லா கவனிங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் தைரியமா கேட்கலாம். அதுக்கு நாங்க தெளிவான விளக்கம் அளிச்ச பிறகுதான் நான் அடுத்ததுக்கு போவேன். அதனால எந்த சந்தேகமா இருந்தாலும் தைரியமா கேளுங்க. அது மட்டும் இல்லாம வகுப்புகளை ஒருபோதும் தவற விட்டாதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த போட்டித் தேர்வு உலகம் என்பது மிக பெரியது. அதுல உங்களை மாதிரி இதே நேரத்துல கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவர்களை விடவும் நாம் வேகமா ஓடணும்னா அவர்களை விடவும் நம்ம வேகமா பயிற்சி செய்யணும். வேகமா பயிற்சி செய்வது முக்கியம் இல்ல, ஆழமா பயிற்சி செய்யணும். அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். அதாவது பயிற்சி என்ன, டெஸ்ட். அடிக்கடி நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்து அதை நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் சரியா படிச்சிருக்கோமா, படிச்சதெல்லாம் நம்ம மனசுல நிக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு சோதனை தேவை. அது மட்டும் இல்லாம வகுப்புக்கு தொடர்ச்சியா வாங்க. சரிங்களா? நேற்று ஒரு 10 பேர் வந்து இன்னைக்கு ஒரு 7 பேர் வருது, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். தொடர்ச்சியா வாங்க. உதாரணத்துக்காக சொன்னேன், தொடர்ச்சியா வாங்க. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட நீங்க போங்க. நிச்சயமா இந்த வருடம் வரக்கூடிய அந்த போட்டித் தேர்வில் நீங்க வெற்றி பெறுவது உறுதி. சரிங்களா? சரி, நம்ம நேரடியா இப்ப வகுப்புக்கு போயிடுவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத பார்த்துட்டோம். அதுல என்னென்ன வகையில உங்களுக்கு வினாக்கள் வருங்கிறதையும் ஓரளா சொல்லிட்டேன். அந்த வினாக்களையும் நம்ம வகுப்பு முடியும் பொழுது கடைசியா பார்ப்போம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். சரி, இப்ப வேர்ச்சொல்லை கண்டறிதல். சரிங்களா? இதுல சொற்களை வந்து பொதுவாகவே 2 வகையா பிரிக்கலாம். சரிங்களா? சொற்களை பொதுவாகவே எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். சொற்களை வந்து பகுபதம், பகாபதம் என 2 வகையா நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? அதாவது சொற்களை பிரிக்க முடியக்கூடிய பகுதிகளா இருந்துச்சுன்னா அது வந்து பகுபதம். சொற்களை பிரிக்கவே முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பகாபதம். இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப பகாபதம் அப்படிங்கிறது தான் வந்து பிரிக்க முடியாத தனிச்சொல். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கல், கல், படி, மண், செல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கூடுமான வரைக்குமே கட்டாயமாகவே உங்களுக்கு இந்த வேர்ச்சொல்லாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பகாபத சொல்லாக இருக்கட்டும், இது என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வினைச்சொல்லாக இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே வந்து அந்த பகாபத சொல் எப்படி இருக்கும், ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டளை சொல்லாக இருப்பது உங்களுக்கு வேர்ச்சொல்லாகவும் இருக்கும். சரியா? இன்னொன்னு, கட்டளையாக இருக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி, வேர்ச்சொல்லாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப சென்றான் இருக்கு. இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்றான். இதனுடைய வேர், அதாவது இந்த சொல் எழுவதற்கு காரணமாக இருப்பது ஒரு செயல். அது என்ன செயல்னு பாத்தீங்கன்னா இந்த செல்லுதல். அப்ப அதை நம்ம கட்டளையா சொல்லணும்னா அது என்ன சொல்லுவோம்? செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா?
இந்த செல் என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லினுடைய வேறு பெயர்களாக கூட உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். இந்த இந்த சொல்லினுடைய வினை அடியை தேர்ந்தெடு அப்படின்னு கூட உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப வினை அடி என்றாலும் வேர்ச்சொல் என்றாலும் என்னதான் உங்களுக்கு ஒண்ணுதான். சரிங்களா? சரி. இப்ப பகுபதத்தின் உறுப்புகள். ஏன் இங்க பகுபதம் வருதுன்னா, நீங்க வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல எதெல்லாம் சேருதுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், வேர்ச்சொல்லை மட்டும் நீங்க தனியா வெட்டி எடுக்க முடியும். அதனால நம்ம பகுபதத்தை பத்தி ஒரு லைட்டா ஒரு இது பார்த்துருவோம். சரியா? இப்ப ஒரு சொல் அதுல என்ன இருக்குன்னு பார்த்தேன். அதாவது பகுபதத்தினுடைய உறுப்புகள், ஒரு சொல்லுல பகுபத உறுப்புகள் இருக்கும். அந்த பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்கும். அது என்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, தாரியை, சந்தி, விகாரம். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பகுபதத்தினுடைய உறுப்புகளாக இருக்கிறது. பகுதி சொல்லின் முதல் நிலையாக இருப்பது. அப்புறம் வினை சொல்லின் கருத்தாவின் செயலை குறிப்பது. அதாவது வினை சொல்லினுடைய செயலை குறிப்பது. சரிங்களா? அந்த வினை சொல்ல செய்யறாப்பில் இல்லையா ஒருத்தவர், அவர் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படிங்கிறத மிகவும் சுருக்கமாக, அதற்கு மேல சுருக்கமா சொல்ல முடியாதபடி சொல்லுவதுதான் உங்களுக்கு என்னது, பகுதி. சரிங்களா? இந்த பகுதி தான் உங்களுக்கு என்னது, வேர் சொல்லு. அதுதான் வினை அடி. சரிங்களா? ரெண்டுமே ஒன்றுதான். அடுத்தது விகுதி. இது சொல்லின் கடைசியாக இருப்பது. வினை சொல்லின் விகுதி தான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். அந்த வினை சொல்லினுடைய விகுதியை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், திணை உயர்திணையா அக்ரிணையா, பால் ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா, அப்புறம் எண் சொன்னது ஒரு ஆளா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவரா, இடம் தன்மையா முன்னிலையா படர்க்கையா, அதாவது ஒரு விஷயத்த நான் சொன்னதா அல்லது நீங்க சொன்னதா அல்லது வேற யாராவது சொன்னதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எதுதான் காட்டும், விகுதி தான் காட்டும். சரிங்களா? அப்புறம் இடைநிலை. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதியையும் விகுதியையும் சேர்ப்பதற்காக துணை புரியும். அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்பது இடைநிலை. சரிங்களா? இது ஒரு காரண பேர் தான். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்பதால் தான் அது என்னது உங்களுக்கு இடைநிலை. இந்த இடைநிலை தான் என்ன பண்ணும்னா ஒரு சொல்லினுடைய காலத்தை காட்டும். அதாவது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை. இரண்டு சொல்லிற்கு இடையில் அந்த சொல்லானது எப்ப நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய காலத்தை நமக்கு மிக தெளிவாக காட்டக்கூடியது இந்த இடைநிலை. இந்த 6 இது இருக்கு பாருங்க பகுபத உறுப்புகள். இந்த 6 பகுபத உறுப்புகள்ல காலம் காட்டக்கூடிய ஒரே உறுப்பு இந்த இடைநிலை மட்டும்தான். அதையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் இணைப்பு சொல்லே சாரியை. அதாவது இப்ப என்ன சொல்லியிருந்தோம், பகுதியையும் விகுதியையும் இணைப்பதற்காக இடையில இருப்பது இடைநிலை. இப்ப இடைநிலையையும் விகுதியையும் இணைப்பதற்காக ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சாரியை. சரிங்களா? அதாவது திரும்பி பாருங்க, இடைநிலையும் விகுதிக்கும் இடையே வரும் எது, சாரியை. சரிங்களா? இப்ப விகுதியை சார்ந்து வருவதால் இது சாரியை என பெயர் பெற்றது. சார்ந்து வருவதால் சாரியை. எதை சார்ந்து வருவது, விகுதியை சார்ந்து வருவது. அதனால இது என்னது, சாரியை. சரி. இப்ப அடுத்தது சந்தி. இப்போ பாத்தீங்கன்னா விகுதியையும் இடைநிலையையும் சேர்ப்பது சாரியைன்னு பார்த்தோம். இப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது என்னது பாத்தீங்கன்னா சந்தி. பகுதியும் இடைநிலையும் சேரும்போது தோன்றல், திரிதல், கெடுதல் போன்ற விதிப்படி வரும் எழுத்துக்களே சந்தி. சரிங்களா? அப்புறம் விகாரம். பகுதியையும் இடைநிலையும் சந்திக்கும் போது ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். பகுதியிலும் இடைநிலையிலும் சந்தியிலும் இந்த மாற்றம் ஏற்படும். ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒண்ணுதான், உங்களுக்கு ஒரே செட்டு தான். இப்ப 2 வார்த்தைகள் பகுதியும் இடைநிலையும் உங்களுக்கு சேருது. அப்ப சேரும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணும், ஏதோ ஒரு எழுத்து வரும் அல்லது ஏதோ ஒரு எழுத்து மாறும் அல்லது ஏதோ ஒரு எழுத்து பிரியும். அதான் மாறும்னு சொன்னேன். அல்லது ஏதோ ஒரு எழுத்து காணாமலே போயிடும். இந்த 3 வகை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது
புதிதாக ஒரு எழுத்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி வருது பாருங்க, அந்த வரக்கூடிய எழுத்துக்கு பேர் தான் என்னது? சந்தி. சரிங்களா? அதாவது இடைநிலை. மொத்தம் 6 தான் சொல்லியிருந்தேன். சும்மா பகுதி, இடைநிலை, பகுதி, அப்புறம் வந்து விகுதி, இது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருப்பது சந்தி, அப்புறம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இருப்பது சாரியை, அப்புறம் இந்த மூணுத்துல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு மாற்றம் என்னது? விகாரம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கும். விகாரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியா உறுப்பு கிடையாது, அதுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? விகாரம்னு சொல்றோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஏன் சந்தேகம் இருந்தா கேட்டு வைங்க. சரி, இப்போ ஒரு சொல்லினுடைய அமைப்பை பார்த்துட்டோம். சரிங்களா? என்னென்ன இருக்கும்னு திரும்பியும் சொல்றேன். பகுதி இருக்கும், விகுதி இருக்கும், இடைநிலை இருக்கும், சந்தி இருக்கும், சாரியை இருக்கும். அப்புறம் பகுதி, சந்தி, இடைநிலை, இது மூணுத்தில் ஏற்படக்கூடியது ஒரு மாற்றமாக விகாரம் என்பது இருக்கும். சரிங்களா? இது இவை 6 உறுப்புகளும் சேர்ந்ததுதான் ஒரு சொல். இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, இந்த 6 உறுப்புகளும் கண்டிப்பாக ஒரு சொல்லில் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய சொல் என்பது ஒரு முழு சொல்லாக இருக்கும். சரிங்களா? அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு யாருக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம அடுத்தது போகலாம். அதுக்கு ஓகே, அது கிளியருங்கிற ஏதாச்சும் ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். அதை போட்டு வைங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சொல்லினுடைய அமைப்பு என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஒரு வேர்ச்சொல் எந்தெந்த மாதிரியாகலாம் வரலாம், எதெல்லாம் வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்ப தனிக்குறில் மட்டுமே வேர்ச்சொல்லாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது தனிக்குறில் மட்டுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு வேர்ச்சொல்லாக இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு, போனான்னு ஒரு வார்த்தை எழுதிக்குவோமே. போனான், இதனுடைய வேர்ச்சொல் வெறும் தனிக்குறில். சரிங்களா? மன்னிக்கணும், இது வந்து ஒரு தனி நெடில். போ, இதுவும் வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்லாக இருக்கும். இதே மாதிரி தனிக்குறில் மட்டுமே உங்களுக்கு வேர்ச்சொல்லாகவும் இருக்கும். எது? இப்ப நொந்தான். சரிங்களா? இப்ப நோ, இதுதான் அதனுடைய வேர்ச்சொல். சரிங்களா? இதே மாதிரி தனி நெடிலும் என்னவா இருக்கும்? உங்களுக்கு வேர்ச்சொல்லாக வரும். அதை பத்தி நான் கீழே சொல்றேன். அடுத்தது, தனிக்குறில் ஒற்றோடு ஒரு வேர்ச்சொல் உங்களுக்கு வரும். சரிங்களா? தனிக்குறில் ஒற்றோடும் உங்களுக்கு வேர்ச்சொல் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. செல்கின்றான் அப்படிங்கிறது அதனுடைய சொல். அதனுடைய வேர் என்ன? செல்லுதல். அது இன்னும் நம்ம சுருக்கி சொன்னோம்னா செல். ஒரு தனிக்குறில் இருக்கு, அதோட வந்து ஒரு ஒற்றெழுத்து இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேர்ச்சொல் தருதா? அதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன இருக்கும்? தனிக்குறில் மட்டுமே வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்லாகவும் வரும். அடுத்தது தனிக்குறிலோட ஒற்று சேர்ந்தும் உங்களுக்கு வேர்ச்சொல்லாக வரும். அடுத்தது தனிக்குறில் ஒற்று, அப்புறம் குற்றியல் உகரம். நம்ம குற்றியல் உகரம்னா என்னன்னா, குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை பத்தி நம்ம பின் வகுப்புகள்ல பார்க்கலாம். இப்ப பாருங்க, வெட்டினான். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு இது என்னன்னா, இந்த வேர்ச்சொல் என்பது கண்டிப்பாக என்னவா இருக்க வேண்டும்? ஒரு ஆர்டரா தான் இருக்கும், ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்க வேண்டும். சரிங்களா? அதுல வந்து மாற்றம் எந்த ஒரு சமரசமுமே கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணும்? ஒரு வேர்ச்சொல் என்பது கட்டளை சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். உம் உங்களுக்கு இப்படி கூட உங்களை ஒருவேளை ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு கேட்டாங்கன்னா, ஒரு சொல் கொடுத்து இதனுடைய கட்டளை சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கூட உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு படிக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சமா சுருக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான மாடுலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வகைமை ரொம்ப வந்து கடினமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆகவே என்ன பண்ணணும்? நல்லா வகுப்பை கவனிக்கணும். கவனிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப வெட்டினான். வெட்டினான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்னது? வெட்டு. தட்டினான் என்பதனுடைய வேர்ச்சொல் தட்டு. சரிங்களா? இப்ப இந்த வெட்டு அப்படிங்கிறது வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டரா இருக்கு. அதே சமயத்துல இது ஒரு வேர்ச்சொல்லாக்கும் இருக்கு. இனிமே தட்டினான். தட்டினான் என்பது கரெக்டா என்ன இருக்கு? உங்களுக்கு தட்டு என்று உங்களுக்கு ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை பொருளை தருகிறது. அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு வேர்ச்சொல்லாகவும்
இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது இரு குறில் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு வேர் சொல்லை தரும். சரிங்களா? இரு குறில் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு வேர்ச்சொல் ஒண்ணு தரும். அது எப்படின்னு பாருங்க. இப்ப படித்தான் அப்புறம் கிழித்தான், இது ரெண்டுமே நல்லா எங்க டீம் நல்லா தான் வச்சிருக்காங்க. படிச்சு கிழிச்சுட்டான்னு சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம பார்த்திருப்பீங்க. இப்ப படித்தான் அப்படிங்கிறது என்ன இருக்கு, அது உங்களுக்கு ஒரு வேர்ச்சொல் படி. அடுத்தது கிழித்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு வேர்ச்சொல் தான். ஆனா கிழித்தானுடைய வேர்ச்சொல் எது, கிழி. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு, ஒரு குறில் எழுத்துக்களாக இருக்கிறது. அதாவது ரெண்டு குறில் அதான். சரிங்களா? அடுத்தது இரு குறிலோடு சேர்ந்து ஒரு குற்றியல் உகரம் சேர்ந்து அதுவுமே உங்களுக்கு ஒரு வேர்ச்சொல் வகையாக வரும். அதை எடுத்துக்கிட்டு பாருங்க. விலகினான் அப்புறம் பழகினான். விலகினான் என்பதனுடைய வேர்ச்சொல் விலகு, பழகினான் என்பதன் வேர்ச்சொல் பழகு. சரிங்களா? சரி. அடுத்தது இரு குறில் ஒற்று, அதாவது ரெண்டு குறில் எழுத்து இருக்கும், அது கூட ஒரு ஒற்றை எழுத்து ஒண்ணு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்த்தான் அப்படிங்கிறது வளர், தளர்த்தான் தளர்ந்தான் அப்படிங்கிறது தளர். சரிங்களா? வளர்ந்தான் அப்புறம் தளர்ந்தான், வளர் மற்றும் தளர் ரெண்டு குறில் இருக்கு, அதோட ஒரு மெய் எழுத்து புள்ளி எச்ச எழுத்து இருக்கு. அப்ப இரு குறில் ஒற்று, அதுவும் வந்து உங்களுக்கு என்னவாக வரும், ஒரு வேர்ச்சொல்லாக வரும். இது வரைக்கும் புரியுதுங்களா? யாருக்கும் சந்தேகம் இருக்குதுங்களா? யாருக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை உடனே சொல்லிட்டு நம்ம அடுத்தது மேல கண்டினியூ பண்ணலாம். சரி. அப்புறம் இரு குறில் ஒற்று அப்புறம் குற்றியல் வரும். ஒதுக்கினான் ஒதுக்கு, சறுக்கினான் சறுக்கு. சரிங்களா? ஒதுக்கினான் ஒதுக்கு, சறுக்கினான் சறுக்கு. இப்ப வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒதுக்கு அப்புறம் சறுக்கு, இது ரெண்டு தான் உங்களுக்கு வேர்ச்சொல்லாக வரும். இந்த வேர்ச்சொல்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா, நம்ம பகுபத உறுப்புகள் பார்த்தோம்ல 6, அதுல இருக்கக்கூடிய மத்த 5 உறுப்புகளை தள்ளி விட்டுடலாம். எது, விகுதியை தள்ளிடலாம், இடைநிலையை தள்ளிடலாம், சந்தியை தள்ளிடலாம், சாரியை தள்ளிடலாம். உங்களுக்கு தேவை என்னது, பகுதி மட்டும்தான். அந்த பகுதி தான் இதுல என்னது, ஒதுக்கு மற்றும் சறுக்கு. சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே நம்ம வகுப்பு இந்த இதுல சொன்னிருந்தேன், தனி நெடில் மட்டுமே உங்களுக்கு என்னவா வரும்னு, வேர்ச்சொல்லாக வரும். அதற்கான எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. போனான் போ, வைத்தான் வை, ஈந்தான் ஈ. சரிங்களா? அப்புறம் இதே மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்றது என்ன பண்ணிருப்பாங்க, போனான் அப்படிங்கிறதும் கட்டளை சொல்லா இருக்கணுங்கிறதுனால என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா உடனே போ. சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டளை கிடையாது, கட்டளை சொல்லாக இருக்கணும். கட்டளை போடுவது கிடையாது, கட்டளை சொல்லாக இருக்கணும். சரிங்களா? கட்டளை சொல் என்பது ரொம்ப ஷார்ட்டா ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கும், அதுதான் கட்டளை சொல். சரிங்களா? ஆக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா நெடில் மற்றும் ஒரு குற்றியல் உரத்தோட. கூறினான் அப்படிங்கிறது கூறு அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து ஆடினான் ஆடு. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இந்த நெடில்தொடர் குற்றியல் உரமா இருக்கட்டும், குறில் அது கூட வர குற்றியல் உர சொல்லா இருக்கட்டும், உங்களுக்கு வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி வினை சொல்லா வந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த கூறினான் ஆடினான் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த இன்னு நான் எல்லாத்தையும் தூக்கிடுங்க, இதை ஒரு கட்டளையா மாத்தி பாத்தீங்கன்னா எளிமையாவே விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கூறினான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கட்டளையா சொல்லணும்னா கூறு, ஆடினான் அப்படிங்கிறது ஒரு கட்டளையா சொல்லணும்னா ஆடு. அப்ப நீங்களே அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ விடை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒண்ணு எளிமையான விஷயம் என்னன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஆப்ஷன்ஸை பார்த்தே நீங்க விடை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இதுல ஆடினான் பாடினான்ங்கிற வினாவே பார்க்காதீங்க, கீழே ஆப்ஷனை பாருங்க. 4 ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணுதான் அதுல என்னவா இருக்கும்னா உங்களுக்கு அதனுடைய வேர்ச்சொல்லாக இருக்கும். அந்த வேர்ச்சொல்ல வச்சே நீங்க அருமையா விடை எழுதிடலாம். இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், கண்ணை மூடிக்கொண்டு விடை எழுதலாம். அதுக்குன்னு கண்ணை மூட்டி எப்படி சார் தப்பா எழுதுன்னு கேட்காதீங்க. கண்ணை மூடிக்கொண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரபுத்தொடர் அடிப்படையில சொல்றேன், மிகவும் தெளிவாக எழுதுவது தான் கண்ணை மூடிக்கொண்டு எழுதுன்னு சொல்றது. சரிங்களா? 4 ஆப்ஷனை பார்த்தே உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம், அதுவுமே எளிமையா இருக்கும். அடுத்தது நெடில் மற்றும் ஒற்று. பார்த்தான் அப்புறம் வாழ்ந்தான். பார்த்தான் அப்படிங்க என்ன சொல்லுவோம், பார். வாழ்ந்தான் அப்படிங்கிறத வாழ். அப்புறம் நெடில் ஒற்று அப்புறம் குற்றியல் வரும். வாட்டினான் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், வாட்டு.
சூட்டினான் அப்படிங்கிறத சூட்டு, இது நெடிலு, அப்புறம் ஒரு குற்றியல் வரும். நெடில் மற்றும் ஒரு ஒற்று அப்புறம் குற்றியல் வரும். இதே மாதிரி உங்களுக்கு வேர்ச்சொற்கள் என்பது வரும். அடுத்து நெடில் ஈரொற்று குற்றியல் வரும். அதாவது ஒரு நெடிலெழுத்து இருக்கும், அப்புறம் ரெண்டு புள்ளி வச்ச மெய்யெழுத்து இருக்கும், அதைக்கு அடுத்தது என்ன பண்ணும், ஒரு குற்றியல் உரம் இருக்கும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்தினான், வாழ்த்து ஒரு நெடிலு, அப்புறம் ரெண்டு ஒற்றெழுத்து, அப்புறம் ஒரு குற்றியல் ஒரு எழுத்து. அதே போர்த்தினான், போர்த்து. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது நெடிலு அப்புறம் ஒரு குயில். இது வகையும் உங்களுக்கு என்ன வரும், ஒரு வேர்ச்சொல் என்பது வரும். தாவினான், தாவு. சரிங்களா? தா என்பது நெடில், ஊ என்பது ஒரு குறில். சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ண முடியாது, இதை குற்றியலுக்குறமா எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது முற்றியலுக்குறம். அதை என்ன சொல்றோம், நம்ம குறில்னே சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் திரிபுகள்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி எப்படிலாம் உங்களுக்கு இது மாறுதுன்னு பாருங்க. வந்தான், வா. தந்தான், தா. கற்றான், கல். சென்றான், செல். கோத்தான், கோ. கோவை, கோ. சீத்தல், சி. செத்தான், சா. கேட்டான், கேள். பெற்றான், பெரு. சுற்றான், சுட்டான், சுடு. மாண்பு, மான். மாண்டான், மாள். ஆண்டான், ஆள். கண்டான், கான். கூவுதல், கூவு. வீழ்ந்தது, வீழ். சிறியவன், சிறுமை. வெள்ளையன், வெண்மை. பெரிது, பெருமை. இதெல்லாம் நாங்க நல்லா பார்த்த பிறகுதான் அதில் வச்சிருக்கோம். அதனால ஒரு சிலது என்ன பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறியவன் அப்படின்னா இதுல சீரு சிறு அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. சிறுமை என்பதுதான் உங்களுக்கு சரி. சரிங்களா? அதே வெள்ளையன் அப்படிங்கிறதுக்கு வெண்மை என்பதுதான் சரி. சரிங்களா? இதெல்லாம் நீங்க அப்படியே என்ன பண்ணிடலாம்னா மனப்பாடமே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பெரிது என்பது பெருமை தான். சரிங்களா? அதனால அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப இதாகும். அதனால இதெல்லாம் இங்கேயே நல்லா பார்த்து இது பண்ணுங்க. இப்ப வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். ஒரு வார்த்தையில் வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. ஒரு வார்த்தையில் என்ன பண்ண முடியாது, வேர்ச்சொல்ல பிரிக்க முடியாது. வேர்ச்சொல் என்பது பொதுவாக கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். என்னதான் வேர்ச்சொல் என்பது என்னவா தான் இருக்கும், ஒரு கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ தான் இருக்கும். ஆஹ் இப்ப சொல்லு, அப்புறம் வேர்ச்சொல். அகழ்ந்தான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் அகழ். அகன்று, அகல். அடைந்தோம், அடை. அணிந்தான், அணி. அரியது, அருமை. அலறல், அலறு. அரி, அறியாது, அரி. ஆண்டாள், ஆள். இனிது, இனிமை. இனிப்பு, இனிமை. இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு. என்னன்னா பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிறமொழி சொற்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது வடமொழி சொற்கள் தான். இந்த வடமொழி சொற்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சொற்கள்ல எதிர்ச்சொல் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதனுடைய நேர் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பள்ளம். அப்புறம் மேலே அப்படின்னு ஒரு எதிர்ச்சொல் இருந்துச்சுன்னா அதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இன்னொரு எதிர்ச்சொல் என்பது முற்றிலும் அப்படியே மாறி இருக்கும். ஆனா இதே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வடமொழி சொற்கள்ல அதுல ஒரு ஆ சேர்த்தீங்கனாலே போதும், அப்படியே என்னவா மாறிடும்னா வடமொழி சொல் நேர் எதிரா மாறும். இப்ப நியாயம் அப்படிங்கிறது அநியாயம். அந்த மாதிரி இன்னும் பல சொற்கள் இருக்கு. அந்த சொற்களை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா எது தமிழ் சொல் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு எளிமையான ஒரு வழி. அந்த ஒரு சொல்ல பாருங்க, சொல்ல பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அதை ஏதாச்சும் அதை நெகட்டிவா மாற்ற முடியுதான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரே ஒரு ஆவை மட்டும் சேர்த்தீங்கன்னா அது எதிர்ச்சொல்லா மாறிடும். சரிங்களா? அதையும் பாருங்க.
சரி. ஈந்தது ஈ, ஈன்றான் ஈன்று, ஈட்டினான் ஈட்டு, உணவு உண், உறங்கினான் உறங்கு, உரு உருக்கும் உருக்கு, உருக்கும் உருக்கு, உள்ளம் உள், உள்ளீடு உள், எஞ்சிய எஞ்சி, எடுக்கும் எடு, எழுதினான் எழுது, எழுந்தான் எழு, ஏத்துதல் ஏத்து, ஒட்டுவிப்பு ஒட்டுவி, ஒட்டியது ஒட்டு, ஓடினான் ஓடு, ஓதியவர் ஓது, ஆஹ் கற்க கல், கற்றேன் கல், காட்சியில் கான். சரிங்களா? இதுல காட்சின்னு கண்டிப்பா ஆப்ஷன் வச்சிருப்பாங்கன்னா காட்சி அப்படின்னு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது இது கிடையாது. அது வந்து உங்களுக்கு இதா கிடையாது. இப்ப காட்சி, இப்ப வந்து காட்சி அப்படின்றது தான் அதனுடைய வேர்ச்சொல். எதனாலதான் இருக்கும்? கான், காண்பதால் தானே இது காட்சி. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேர்ச்சொல் என்னதான்? கான் தான். அப்புறம் காட்டியது காட்டு, கண்டு கான், கண்டனன் கான், கற்றான் கல். அடுத்தது காணாமை கான், காட்டுவான் காட்டு, காத்தான் கா, காண்பான் கான், கூவல் கூ, கேட்க கேட்டல் கேள், கொண்டான் கொல், கொணர்ந்தான் கொணர், கொன்றதை கொல், கொடாமை கொடு, கூறினான் கூறு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாருங்க, இதுல வந்து கொடாமைன்னு இருக்கு. சரிங்களா? கொடாமைன்னா கொடுக்காமை. அப்ப நீங்க இதுல வந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிறதுல எதிர்ச்சொல்லா நீங்க பார்த்து எழுதிடக்கூடாது. சரிங்களா? நீங்க அந்த நேர்ச்சொல்லா எதிர்ச்சொல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த செயலுக்குரிய வேர்ச்சொல்லை மட்டும் தான் நீங்க எடுக்கணும். சரிங்களா? இப்ப கொடாமை அப்படின்னு இருக்கு. அப்ப கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் அதுல மறைஞ்சிருக்கு. நீங்க அந்த கொடுத்தல் அப்படிங்கிற செயலை மட்டும்தான் பார்க்கணும். இதுல கொடாமைன்னு தானே இருக்கு. அப்ப கொடு என்பது அதுக்கு வேர்ச்சொல்லாக தானே வரும். அப்படிங்கிறதுல குழப்பக்கூடாது. சரிங்களா? இப்ப வந்து வரவில்லை அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வேர்ச்சொல்லா எடுக்கிறேன்னா அதனுடைய வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வா அப்படிங்கிறது தான். சரிங்களா? அவன் வந்தானா வரலையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதுல இருக்கக்கூடிய வேர்ச்சொல் இருக்கக்கூடிய பொருள் வேணும். அப்ப அந்த வேர்ச்சொல்லுடைய பொருள் என்னது? வா தான். அது எனக்கு இருந்தாலே போதும். அடுத்தது கொன்றான் கொல், கொன்றான் கொல், சாற்றினான் சாற்று, சிதறிய சிதறு, சீரிய சீர்மை, சீத்தாள் சீ, சுட்டது சுடு, சூடினான் சூடு, சென்றான் செல், சேர்ந்தான் சேர், சொன்னான் சொல். சரிங்களா? இந்த சொன்னான்னு இருக்குன்னா அதனுடைய வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுதான். அது சொல் அப்படிங்கிறது தான் என்னது உங்களுக்கு சொன்னான்னு அப்படின்னு வருது. அப்ப அதனுடைய சரியான வேர்ச்சொல் என்னதான் உங்களுக்கு? சொல்தான். செத்தவன் சா, சென்றவன் செல், தந்தான் தா, தருவான் தா. பாருங்க, தந்தான் தருவான் ரெண்டுத்துக்குமே வேர்ச்சொல் தா தான். ஏன்னா அங்க தருதல் என்கிற அந்த செயல் தான் நடக்குது. அப்ப தா என்பதுதான் உங்களுக்கு சரியான வேர்ச்சொல். தாண்டினான் தாண்டு, தட்பம் தன்மை, தாவியது தாவு, திறந்தது திற, ரெண்டுமே திறந்ததுதான். திருத்தினான் திருத்து, துறவு துற, தூங்கின தூங்கு, துயின்றான் துயில், தெரிந்தனர் தெரிந்து, தேடினான் தேடு, தேற்றினான் தேற்று, தேடல் தேடு, தொழாது தொழு, தொங்கினான் தொங்கு, தோண்டினான் தோண்டு, தோன்றினான் தோன்று. சரிங்களா? இதெல்லாம் ஏன் வந்து இதை ஃபுல்லாவே வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு முறை இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன்னா அது இன்னொரு விதி விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால இதை ஒரு முறை பார்த்துருங்க. தோற்றான் தோல்வி, நக்கார் நகு,
நட்டார் நடு, நடந்தான் நட, நாட்டும் நாட்டு, நின்றான் நில், நின்றோன் நில், நீங்கினான் நீங்கு, நீண்ட நீள், நுகர்ந்து நுகர், நெட்டினான் நெட்டு, நேர்ந்தது நேர், நோக்கம் நோக்கு, நோக்கினான் நோக்கு, நாடிய நாடு, நீக்கி நீங்கு, பட்டான் படு, படித்தல் படி, படிப்பித்தான் படிப்பி, பழுத்தது பழு, பார்த்தல் பார், பற்றினான் பற்று, பூப்பு பூ, பொறாமை பொறு, பெற்றாள் பெரு, போனான் போ. சரிங்களா? உங்களுக்கு ஒரு 100 101 வார்த்தைகள் எடுத்திருக்கோம். இந்த 101 வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது எல்லாமே இதுல இருக்கிறது தான் ஃபைனல். அதை அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த போனான், நீங்கினான், நின்றான், நின்றார், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எளிமையான சொற்கள் தான். சரிங்களா? அதுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டான, ஒருவேளை இந்த மாதிரி வினாக்களை பாருங்க. வினாக்களை பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா 4 விடையில எது உங்களுக்கு வேர்ச்சொல்லா இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. அதுதான் உங்களுக்கு சரியான விடையாகவும் இருக்கும். கண்டிப்பா கிளாஸ் நோட்ஸ் தாங்க சார், கண்டிப்பா தந்துருவோம். வகுப்பு முடிஞ்ச அடுத்த வினாடியே வந்து அந்த குழுவுல உங்களுக்கு பகிரப்படும். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர்ச்சொல் கேட்குறாங்களோ அதே மாதிரி வேர்ச்சொல்லை கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. எது? வினையாளனின் பெயர், தொழில் பெயர், வினைமுற்று, வினையெச்சம், இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வேர்ச்சொல்லை கொடுத்து கேட்பார்கள். இப்ப வேர்ச்சொல்லின் பல வடிவம். இப்ப தொழில் பெயர், வேர்ச்சொல்லோடு தல் விகுதி சேர்ந்தால் அது தொழில் பெயர். வேற நிறைய விகுதிகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லு, அல், வை, உ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது என்னதான்? அது தொழில் பெயர் தான். வேர்ச்சொல்லோடு தொழில் பெயர் விகுதிகள் சேர்ந்தால் அது என்னது? தொழில் பெயராக மாறுகிறது. இப்ப வாழ் கூட்டல் தல். வாழ் என்பது என்னது? தொழில் பெயர். தல் என்பது என்னது? தொழில் பெயர் விகுதி. அப்ப இது வந்து சேர்ந்துச்சுன்னா வாழ்தல் என்கிற ஒரு தொழில் பெயர் உருவாகிறது. அதே மாதிரி கூறு கூட்டல் அல், கூறல். வாழ் கூட்டல் ஊ, வாழ்வு. கல் கூட்டல் தல், கற்றல். சரிங்களா? இந்த மாதிரி வர்றது எல்லாமே உங்களுக்கு வேர்ச்சொல் தான். அடுத்தது வினைமுற்று. வினை முற்று பெற்றதை உணர்த்துவது வினைச்சொல். சரிங்களா? அதாவது வினை முற்று பெற்றதை உணர்த்துவது தான் உங்களுக்கு என்னது? வினை முற்று. பாருங்க, அதாவது இதனை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இது தெரிநிலை வினை, குறிப்பு வினை என இரு வகைப்படும். ஒண்ணும் கிடையாது. ஒரு வினை முற்று பெற்றதை குறிப்பது தான் உங்களுக்கு வினை முற்று. அதுக்காக தான் பேரை என்ன பண்ணியிருக்காங்க? வினை முற்றுன்னு வச்சிருக்காங்க. அதாவது வினையானது முற்று பெற்று விட்டது, அதாவது அந்த செயலானது நிறைவடைந்து விட்டது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பேர் என்னது? வினை முற்றுன்னு வருது. இன்னொன்னு, அந்த வினைமுற்றுக்கும் பக்கத்துல என்ன பண்ணலாம்? தாராளமா புள்ளி வச்சா அந்த ஒரு சென்டென்ஸ் என்பது முடிவடைவதாக இருக்க வேண்டும். சரிங்களா? வெறுமா முடிவடையக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு முழுமையான பொருளை தந்து முடிவடைய வேண்டும். அதற்கான ஒரு வினைமுற்று இருக்கும். அவன் வந்தான். எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் வந்தான் எழுதிட்டேன். புள்ளி வச்சோம்னா அவன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு பொருள் முழுமையா இருக்கு. ஒருத்தன் வந்தான், அவன் வந்தான்ங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அதுக்கான பொருள் என்பது உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, இது தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு காலம் காட்டும். சரிங்களா? இது உங்களுக்கு காலம் காட்டும். அப்புறம் இல்லு, இன்னு, இல்லு, இரு, தூ, ந, ஏன், ஓம், ஆய், ஈர், ஈர்கள் இவற்றில் ஒன்றால் முடியும். சரிங்களா? இந்த வினைமுற்று இதான் முடியும் உங்களுக்கு. இன்னு, இல்லு, இரு, தூ, ந, ஏன், ஓம், ஆய், ஈர், ஈர்கள்
இவற்றில் ஒன்றை கொண்டுதான் என்ன பண்ணுவோம், இந்த வினைமுற்று முடியும். இதை நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதை நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா வினைமுற்று என்பது நீங்க நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்க. நிச்சயமா எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க மேல. இதனை பகுதி, இடைநிலை, விகுதி என பிரிக்க முடியும். சரிங்களா? எது வினைமுற்று என்ன பண்ணலாம், பகுதி, இடைநிலை, விகுதி அப்படின்னு பிரிக்க முடியும். அப்புறம் ஒரு பெயர் கொண்டு முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. நடந்தான் என்ன முடியுது, நடந்தான்ங்கிற இடத்துல புள்ளி வச்சீங்கன்னா தாராளமா வைக்கலாம். அவன் நடந்தான், நடந்தான் தெளிவான ஒரு முற்றுப்பொருளை உங்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வினைமுற்றை வச்சு நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப நடந்தான், நடந்தான், நடந்தான் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அவன் நடத்தல் என்கிற ஒரு செயலை செய்யறான். இன்னொன்னு, அவன் நடந்தான் அப்படின்னு இறந்த காலம், அவன் நேத்தி நடந்தான். சரிங்களா? அப்ப நடந்தான் என்பது இறந்த காலத்தை உணர்த்துகிறது. அப்புறம் நடந்தான் அப்படிங்கிறது ஒருத்தன் தான் நடந்திருக்கான், அந்த ஒருமை அதை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் நடந்தான், நடந்தான் அது ஒரு ஆண் தான். சரிங்களா? நடந்தான் அது ஒரு ஆண்பால், ஆண்பாலை காட்டுகிறது. ஆண்பால் என்ன, உயர்திணையாக இருக்கான்னு அதையும் காட்டுகிறது. வேற என்ன வருது, இவ்வளவு விஷயங்களே அது காட்டுது பாருங்க. அவ்வளவு விஷயங்களை காட்டுறதுன்னு பேர் தான் என்னது, தெரிநிலை வினைமுற்று. இப்ப நம்ம அடுத்து அதான் பார்க்க போறோம். இந்த தெரிநிலை வினைமுற்று அப்படி, அதாவது வினைமுற்றை தெரிநிலை வினைமுற்று என்னும் குறிப்பு வினைமுற்றும் இரு வகையா பிரிக்கிறாங்க. அந்த இரு வகையில தெரிநிலை வினைமுற்றுங்கிறது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள், இந்த ஆகிய ஆறையும் வெளிப்படையாக உங்களுக்கு உணர்த்தும் வினைச்சொல் தான் என்னது, தெரிநிலை வினைமுற்றாகும். இப்ப வனைந்தான், வனைந்தான்னா என்னது, பானை வனைதல். சரிங்களா? இது இந்த பானை வனைதல் என்பது எந்த வகை சொல் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம தமிழ் இதுல இந்த பூக்களை பறித்தான், பால் பருகினான், முறுக்கு தின்றான் இப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன வகை சொற்கள் அல்லது என்ன வகையில வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அந்த வனைந்தான் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, செய்பவன் யாரு, குயவன். பானையை யாரு செய்யறாங்க, குயவன். கருவி தண்ட சக்கரம். சரிங்களா? அந்த ஒரு சக்கரத்துல வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, மண்ணை வச்சு அதை ஒரு பானையாக கொண்டு வருவார்கள். வினை மரபு, ஜெயலட்சுமி சரியா சொல்லியிருக்கீங்க. அதோட பேர் என்னன்னா வினை மரபு. ஓகே. அப்புறம் நிலம், குயவன் வீடு. அது நிலம்னா அது குயவன் வீடாதான் இருக்கணுமா சார், தேவையில்ல. அவன் நேரா எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த குயவன் ஐடி பார்க்ல கூட உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி பானை செஞ்சாலும் அது குயவன் தான். சரிங்களா? அது இடம்னா ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் செயல், வனைதல். காலம், இறந்த காலம், ஏன்னா வனைந்தான். சரிங்களா? அப்ப இறந்த காலம். செய்யப்பட பொருள், மண் குடம். சரிங்களா? இந்த ஆறையும் என்பது இந்த ஆறையும் கண்டிப்பாக அந்த வினைமுற்று என்பது தெளிவாக காட்டும். அப்படி இருந்துச்சுனாலும் அது என்னது, உங்களுக்கு தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? இந்த அறுவகை பெயர்கள்ல இதன் அடியாக தோன்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் எனும் ஆறனுள் செய்பவனை மட்டும் என்ன பண்ண வெளிப்படையாக உணர்த்தி, மற்றவற்றை என்ன பண்ண குறிப்பா உணர்த்துவதுதான் வினை குறிப்பு வினைமுற்றாகும். சரிங்களா? அவன் நல்லன். இப்ப நல்லன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணிருக்கோம், அவன் தான் செய்யறவன். அவனை மட்டும் என்ன பண்ணுது, அவன் நல்லன். ஒருத்தனை என்ன வெளிப்படையா அவன் காட்டிடுது. ஆனா இப்ப நேத்தி நல்லவனா, இன்னைக்கு நல்லவனா, நாளைக்கு நல்லவனா, அவன் எங்க நல்லவனா இருந்தான், கருவி எதை வச்சு அவன் நல்லவனா இருந்தான், அது மாதிரி எந்த ஒரு இதையுமே என்ன பண்ணாது, வெளிப்படையாகவோ அல்லது குறிப்பாகவோ தெளிவாக காட்டாது. ஏதாச்சும் ஒன்னத்தை காட்டும், அத்தோட விட்டுரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எதையுமே உங்களுக்கு வெளிப்படையாக காட்டாமல் ஒரு குறிப்பாக உணர்த்துவதாக இருந்தால் அது குறிப்பு வினைமுற்று ஆகும். சரிங்களா? அதுல அடுத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று வருது. முன்னிலை இடத்தில்னா யாரு, முதல்ல தன்மை, முன்னிலை, படற்கைன்னு மூணு இடம் பார்த்தோம். தன்மை என்றால்
என்னைய பத்தி சொன்னா அது தன்மை. சரிங்களா? முன்னிலைன்னா எனக்கு எதிர்காப்புல இருக்கிறவங்களை பத்தி சொன்னா முன்னிலை, அதாவது உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொன்னா அது முன்னிலை. படற்கைனா நம்ம ரெண்டு பேரும் வேற ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா அது படற்கை. சரிங்களா? இதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். சரிங்களா? ஏன் முன்னிலை இடத்துல கட்டளை பொருளை உணர்த்தணும்னா, இப்ப வந்து எனக்கு ஏத்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான் உங்களை தான் நான் படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? என்னைய நானே படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனியா நான் இங்க சொல்லிக்கலாம். ஆனா இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட நான் படின்னு சொல்லி உங்களை நான் ஏவல் பொருளாக உங்களுக்கு நான் ஒரு கட்டளை இட முடியும். எனக்கு நானே ஒரு கட்டளை இட முடியாது. அது இலக்கணத்தின்படி அது பிழை. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் ஏவல் முன்னிலை இடத்தில் கட்டளை பொருளை உணர்த்தி வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். சரிங்களா? ஏவல் ஒருமை வினைமுற்று, ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு இந்த ஏவல் வினைமுற்று இரு வகைப்படும். அதுல ஏவல் ஒருமை வினைமுற்று பார்த்தீங்கன்னா ஆய், ஈ, ஊ ஆகிய விகுதிகளை பெற்று வரும். ஏவல் பன்மை வினைமுற்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மின்னு, உம்மு, கல்லு இந்த விகுதிகளை எல்லாம் பெற்று வரும். சரிங்களா? இது உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்க லைட்டா ஒரு இது பார்த்துங்க, இந்த ஒரு வகை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தது நீ காண்பாய். நீ காண்பாய், நூல் படி, கட்டுரை எழுது, இதெல்லாமே என்னது? ஏவல் ஒருமை வினைமுற்று. இதெல்லாம் என்னது? ஏவல் ஒருமை வினைமுற்று. அப்புறம் நீவீர், உண்மீன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏவல் பன்மை வினைமுற்று. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வியங்கோல் வினைமுற்று பாருங்க. க, இய, இயர் என்னும் விகுதிகளை பெற்று இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். ஒண்ணும் கிடையாது. வியங்கோல் வினைமுற்றா விழித்து கூறுவது. சரிங்களா? வாழ்க, வாழியர், வாழிய அப்படின்னு சொல்றதுதான் என்னது? வியங்கோல் வினைமுற்று. இது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இருதிணை, உயர்திணை, அகிர்திணைக்கு பொதுவா வரும். ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய 5 பால்களுக்கும் பொதுவாக வரும். சரிங்களா? மூவிடங்களுக்கும் பொதுவாக தான் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்? வாழ்கன்னு சொல்றேன். சரிங்களா? நான் உங்களை வாழ்கன்னு சொல்றேன்னா, என்னை நானே வாழ்கன்னு சொல்லிக்கிறேன்னா, இல்ல அந்தாண்ட இருக்க யாராச்சும் ஒருத்தால வாழ்கன்னு சொல்றேனாங்கிறது தெரியாது. அதே மாதிரி உயர்தினிய வாழ்கன்னு சொல்றேன்னா, அக்னிய வாழ்கன்னு சொல்றேனாங்கிறது தெரியாது. சரிங்களா? அதனால இதற்கெல்லாம் பொதுவா வர்றதுதான் என்ன சொல்றாங்க? வியங்கோல் வினைமுற்றுங்கிறாங்க. இது எந்தெந்த பொருள்ல, அதாவது எந்தெந்த மீனிங்ல வரும்னா, வாழ்த்துதல்ங்கிற மீனிங்ல வரும், வைதல்ங்கிற மீனிங்ல வரும், வேண்டுதல்ங்கிற மீனிங்ல வரும், ஏவுதல்ங்கிற மீனிங்ல வரும். சரிங்களா? அடுத்தது எதிர்காலம் நிச்சயமாக காட்டும். அப்புறம் தள்ளு, அல்லு, இயர், வேண்டும், தகும், படும், ஈ என்பனவும் வியங்கோல் விகுதிகளாக வரும். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோங்க. நாம் வாழ்க, நீவீர் வாழிய. நாம் வாழ்க, நீவீர் வாழிய. இந்த நாம் வாழ்கன்னு சொல்றது வந்து தன்மை, நீவீர் வாழியன்னு சொல்றது முன்னிலை. சரிங்களா? அடுத்தது எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் வினை எச்ச வினை, அதாவது வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். அதாவது தமிழன் வந்து போனான், மரத்திலிருந்து முதிர்ந்த பழம். சரிங்களா? இந்த தொடரில் உள்ள வந்து எனும் வினையும் உதிர்ந்த எனும் வினையும் முற்று பெறாமல் உள்ளன. நல்லா பாருங்க. வந்து, வெறும் வந்துன்னா என்ன வந்து, யாரு வந்து, எங்கே வந்துங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அதே மாதிரி மரத்திலிருந்து உதிர்ந்த, வெறும் உதிர்ந்த, வெறும் உதிர்ந்தனா பூ உதிர்ந்தவா, பழம் உதிர்ந்தவா, அது எங்க உதிர்ந்த, எந்த ஒரு பொருளும் கிடையாது, எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி முற்று பெறாமல் உள்ளன. முற்று பெறாமல் இருக்கக்கூடிய வினைச்சொல் வினை எச்சம்னு சொல்றோம். சரிங்களா? எனவே இவை வந்து எச்ச வினை சொல்றோம். எச்ச வினை வந்து கண்டிப்பா பெயரை கொண்டு முடியும். இந்த போனான் என்றாலும் சரி, தமிழ் என்றாலும் சரி. அப்புறம் பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் தான். இந்த பெயரை ஏதாச்சும் ஒரு பெயர் வந்துச்சுன்னா தான் அந்த ஒரு வினையானது என்ன பண்ணும், அந்த ஒரு வினை எச்சமானது ஒரு முற்று பொருளுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது முற்று பெறாத வினைச்சொற்கள் பெயரை கொண்டு முடியும். அதாவது பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையெச்சம். சரிங்களா?
இதான் எங்களுக்கு எளிமையான ஒரு இது. இப்ப எடுத்துக்காட்டு வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். வந்துன்னு இருக்கு. இது ஒரு வினையெச்சம் தான். வந்து என்பது ஒரு வந்து நின்றான். இப்போ ஒரு வினைதான். நின்றான் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வினைதான். இப்படி ஒரு வினையை கொண்டு முடிஞ்சா வினையெச்சம். அதே பாருங்க, வந்த மனிதன். வந்த மனிதன். மனிதன்கிறது இன்னும் கண்டிப்பா ஒரு பெயர் சொல். சரிங்களா? அப்போ பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். இது வினையெச்சம், இது பெயரெச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொன்னு வினையெச்ச நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினையெச்ச விகுதி. சரிங்களா? எதெல்லாம் வந்தா வினையெச்ச விகுதி மற்றும் பெயரெச்ச விதி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் உணர்த்தி பெயரை சார்ந்து முடியும் எச்சம் தெரிநிலை பெயரெச்சம். ஆடிய ஆட்டம். சரிங்களா? செயலையும் காலத்தையும் தெளிவா உணர்த்தும். எது? ஆட்டம். ஆடிய ஆட்டம். ஆடிய ஆட்டம். ஆடிய ஆட்டம்னு என்னது? காலம், இறந்த காலம். சரிங்களா? செயல், ஆட்டம் தெளிவா உங்களுக்கு உணர்த்துது. அது குறிப்பு பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் உணர்த்தாமல் பண்பை மட்டும் உங்களுக்கு உணர்த்தும். நல்ல குடும்பம். நல்ல குடும்பம்ங்கிறது ஒரு பண்பு தானே. அந்த செயல் இது வேற எதுவும் இருக்கா? இல்ல. அப்ப நல்ல குடும்பம் என்னது? ஒரு பண்பை மட்டும் உணர்த்தினால் அது குறிப்பு. ஒரு செயலையும் காலத்தையும் தெளிவா உணர்த்தினுச்சுன்னா அது தெரிநிலை. சரிங்களா? அடுத்தது வினையெச்சம். வினையெச்சம் என்பது காலம் காட்டுகின்ற முற்றுப்பெறா வினைச்சொற்கள் வினைமுற்றினை கொண்டு முடிவது ஆகும். சரிங்களா? வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம், அப்புறம் குறிப்பு வினையெச்சம் என இருவகைப்படும். தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் என்பது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும் வினையெச்சம் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வெளிப்படையா உணர்த்துச்சுனாலே தெரிநிலை தான். அது எதுல வந்தாலும் சரி. காலத்தை வெளிப்படையாக உணர்த்துனுச்சுன்னா அது உங்களுக்கு வினையெச்சம் ஆகும். பாருங்க, எழுதி முடித்தான். எழுதி எனும் முற்று பெறாத எச்சம் முடித்தார் எனும் வினைச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இவ்வாறு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிநிலை வினையெச்சமாகும். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் குறிப்பாக உணர்த்தும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் ஆகும். மெல்ல பேசினான். இது காலத்தை எல்லாம் வெளிப்படையாக உணர்த்தாது. மெல்ல பேசினான். அவன் எப்படி பேசினான்? மெல்ல பேசினான், அவ்வளவுதான். நேத்தி மெல்ல பேசினானா, இன்னைக்கு மெல்ல பேசினானா, நாளைக்கு மெல்ல பேசினான்னு தெரியாது. ஆனா பேசினான் என்கிற இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? பேசினான் இறந்த காலம்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆனா உங்களுக்கு நேரடியாக உணர்த்தல, மறைமுகமாக உணர்த்துது. அதுதான் உங்களுக்கு என்னது? குறிப்பு வினையெச்சம். அடுத்தது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை, அதாவது கருத்தானா அந்த செயலை செய்தவர். சரிங்களா? வினையை செய்யாமல் வினையை செய்தவரை குறிக்குமானால் அது வினையாளனின் பெயர் எனப்படும். சரிங்களா? வினையாளனின் பெயர் காலம் காட்டும், அப்புறம் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். அகழ்வார், பொறுத்தார், பற்றுவார், உடையான், வந்தவர். இப்ப அகழ்வார் நல்லா பாருங்க. அகழ்வார். அகழ்வார்னா என்னது? தோண்டுபவர். இப்ப தோண்டுபவர் அப்படிங்கிறது தோண்டுதல் அப்படிங்கிற செயலை குறிக்கல. அதை விட்டு என்ன உங்களுக்கு பொருளை டைரக்டா என்ன பொருள் குறிக்கிறது? தோண்டுபவரை குறிக்கிறது. சரிங்களா? அதான் ஒரு வினையால் அடையும் பெயர். அதான் நம்ம என்ன சொல்றோம்? வினையால் அணையும் பெயர்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி பொறுத்தார் அப்படிங்கிறதும் பொறுத்து கொள்ளுதல்ங்கிற பொருளை குறிக்காமல் பொறுத்து கொண்டவரை குறிக்கிறது. அப்ப இதுவும் உங்களுக்கு வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி வந்தவர் எடுத்துக்கோமே. வந்தவர் அதாவது வருதல் என்கிற செயலை குறிக்கல, அந்த செயலை குறிக்காமல் எதை குறிக்குது? வந்தவங்களையே குறிக்குது. அப்ப இதுவும் வினையால் அணையும் பெயர் தான். சரிங்களா? பெற்றானை என்பது இறந்த காலம், பெறுகின்றானை என்பது நிகழ்காலம், பெறுவானை என்பது எதிர்காலம். சரிங்களா? வந்தவர் இறந்த காலம், வருகின்றவர் நிகழ்காலம், வருபவர் எதிர்காலம். அதனால முக்காலமும் உங்களுக்கு அது உணர்த்தும். சரிங்களா? முக்காலம் உணர்த்தாது, முக்காலங்களில் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கொடு, கொடுத்தான். இதை நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்க வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்றா மாத்திருக்காங்க, பெயரெச்சமா மாத்திருக்காங்க, வினையெச்சமா மாத்திருக்காங்க, வினையாளனைமா மாத்திருக்காங்க, தொழிற்பெயரா மாத்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு வினைமுற்றுனா என்னன்னு சொல்லிட்டேன், பெயரெச்சம்னா என்னன்னு சொல்லிட்டேன், வினையெச்சம்னா என்னன்னு சொல்லிட்டேன், வினையாளனை பெயர்னா என்னன்னு சொல்லிட்டேன், தொழிற்பெயர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்களாவே இதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க.
கொடு வினைமுற்றுனா ஒரு புல் ஸ்டாப் வச்சா பொருள் தரணும். அப்ப எப்படி மாத்தலாம்? கொடுத்தான் அப்படின்னு மாத்தினா உங்களுக்கு சரியான இதா வரும். அல்லது கொடுத்தாள், கொடுத்தான், கொடுத்தார் அப்படின்னு மாத்தினாலுமே வினைமுற்று பொருந்தும். ஆனா வேர்ச்சொல் மாறாது. பெயரெச்சம் பெயரெச்சம்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? இருக்கணும். அதான் பெயரெச்ச விகுதி கேட்டேன், அதுக்கு யாரும் நம்ம பதில் சொன்ன மாதிரி தெரியல. பெயரெச்ச விகுதி உங்களுக்கு வினையெச்ச விகுதி பார்த்தீங்கன்னா ஈ மற்றும் உ. சரிங்களா? அப்புறம் வினையாளனின் பெயர்னா கண்டிப்பா அவன், அவள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அவன், அவள் அல்லது அவர், இது கண்டிப்பா அதுல இருக்கும். வந்தவன், கொடுத்தவன், நடந்தவன், பெற்றவன், உண்டவன், கொன்றவன், தொண்டவன், வீழ்ந்தவன், கண்டவன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த அவன் அப்படிங்கிற வார்த்தை அல்லது அவர், அவன், அவள் அது வந்துடும். தொழில் பேர்னா சொல்லிட்டோம். தள்ளு, அள்ளு, அப்புறம் பூ, இந்த மாதிரியான தொழில் பேர் விகுதிகள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? தொழில் பெயராகத்தான் இருக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த டேபிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். இப்போ கான்ங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். அதை வினை முற்றா மாற்றணும்னா கண்டான் வைக்கலாம், கண்டார் வைக்கலாம், கண்டாள் வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது கண்ட, ஒரு பெயர் ஒரு ஆவுல முடிஞ்சிருக்கணும், ஆங்கிற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கணும். ஒரு பெயர் சொல்ல போட்டீங்கன்னா அது முடிகிற மாதிரி இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப கண்ட கபிலன், ஒரு புல் ஸ்டாப் வச்சா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக முடிக்க முடியும். அடுத்தது கண்டு, இது வினையெச்சம். அப்போ ஒரு வினையை போட்டீங்கன்னா அது முடியணும். கண்டு வந்தான். கண்டவர், அதுல ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்புறம் காணல், இல் போட்டீங்கன்னா அது தொழிற்பெயரா வந்துடுது. சரிங்களா? இந்த இது உங்களுக்கு தரேன். சரிங்களா? இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவு புரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா திரும்பியும் சொல்றேன். இப்ப வினைமுற்று என்பது வினையானது முற்று பெற்ற இருக்க ஒரு முற்று பெறக்கூடிய பொருளில் வர வேண்டும். பெயரெச்சம் என்பது பெயரை கொண்டு முடியும் வகையில் இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஆங்கிற சவுண்ட்ல அது முடிஞ்சிருக்கணும். வினையெச்சம்ங்கிறது வினையை கொண்டு முடிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்டு ஈ மற்றும் ஊங்கிற சவுண்ட்ல முடிவுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வினையாளனின் பெயர்ல அவன், அவள், அவர் அப்படிங்கிற அந்த ஒரு பின்னொட்டுகள் அது கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு, அது வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிப்பதாக இருக்க வேண்டும். அப்புறம் தொழில் பெயர், அந்த தள்ளு, அல்லு, அம்மு, அந்த தொழில் பெயர் விகுதிகள் இருக்கிற மாதிரி சொற்கள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு சாப்டர்லாம் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமை. ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே விடை எழுத முடியும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேற எதுவும் இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பேசாதீங்க. சரி, ஓகே, நல்லது. சரி, நல்லது. வேற எதுவும் இல்லை, சந்தேகம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில மகிழ்ச்சி. சரி, நம்ம இதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்றால் நம்ம வகுப்பு தூரம் முடிச்சுக்கலாம். நல்ல வகுப்பு நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். சரிங்களா? வேற யாருக்கும் சொல்ல வேண்டியிருந்தாலும் சொல்லிடுங்க. சரிங்களா? நோசாக தான் அது வரைக்கும் இப்படியே வந்திருக்கு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. சரி, இதுவரை எனது வகுப்பிலிருந்து கவனித்து பயனடைந்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் பெத்தி யுகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.